மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. கோவிட் வந்தபோதும் தமிழ்நாட்டில் தான் மிக அவசரமாக வந்து தடுப்பூசி போடப்பட்டுச்சு. இப்போ இளம் வயது மரணங்கள் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இங்கே வந்து மா சுப்பிரமணியமே சொல்கிறாரு, இளம் வயது மரணங்கள் அதிகமாக இருக்குது இந்த இதுக்கு கோவிட்டுக்கு பிறகு அப்படிங்க. கோவிட்டுக்கு பிறகு கோவிட் தடுப்பூசிக்கு பிறகுங்கிற கேள்வியை எழுப்புகிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் மூலை முடுக்கெல்லாம் சாராயம் வித்துட்டுருக்குறாங்க. சரி, இப்போ வந்து சின்ன பிள்ளைகள் உட்பட பள்ளிக்கூடத்து பசங்க உட்பட வந்து அந்த மதுவுக்கு இதாகிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஒரு வந்து அந்த குடி போதை தொடர்ந்து ஈடுபடும் போது இதே பலவீனம் அடையுங்கிறது பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து தடுப்பூசியை போடக்கூடாதுன்னு சொல்லலை, யாருக்கு தேவைன்னு டெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு மட்டும் போடுங்க. பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு கோழிக்கு ஊசி போடுற மாதிரி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அது இவர்களையும் நீங்கள் சாக விடணும்னு நான் சொல்லலை, புற்றுநோயை அவதிப்பட விடணும்னு சொல்லலை. அவங்கள நீங்கள் தேடி பிடிச்சி பாருங்கள். அதுக்கு 100 ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஹெச்பிவி வேக்சின் தான் தேவையானு முதல்ல முடிவு பண்ணுங்கள். இந்த ஆந்திராவும் அந்த பிள்ளைகளெல்லாம், குஜராத் பிள்ளைகளை ஒரு சோதனை எலிகளை போல பயன்படுத்தியது என்று கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த பாத் என்ற நிறுவனத்தை இந்தியாவுக்குள் அனுமதிக்க கூடாதுன்னு நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவிச்சிருக்குது. எல்லாமே குற்றவாளி குழுல நடத்தி வச்சிருக்காங்க. மக்கள் மீது இந்த கம்பெனிகள் போர் தொடுக்கிறான். அதுக்கு நீ வந்து துப்பாக்கி நீட்டிட்டு இருக்கிற, அவனுக்கு சாதகம் பண்ணிட்டு அவன் 2 ரூபா கொடுப்பான் உனக்கு, அவ்வளோதானே. நமக்கு தெரியும் இந்த மருந்தில் வந்து எவ்வளோ மடங்கு லாபம் இருக்குது. அதாவது நாடாளுமன்றத்தில் 4 நாளைக்கு மட்டும் தானே பேசிட்டு இருக்கிறாங்க. 1 ரூபா மருந்தை 100 ரூபாய்க்கு விற்கிறான், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது நாடாளுமன்றம் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்களே, தொடரில் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. இவங்க மெர்க்கு கம்பெனி உலகம் ஃபுல்லாக தெரியும். அவங்க வந்து சேல்ஸ் ப்ரொமோஷனுங்கிற பேரால் லஞ்சத்தை கொடுப்பான். நம்ம கணக்கில் பேர், அதுக்கு பேர் லஞ்சம்னு பேர், அவனுக்கு பேர் சேல்ஸ் ப்ரொமோஷன் பேர். இந்த ஹெச்பிவி வேக்சின் ஃபெயில்டு வேக்சின் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில், நான் வரிசையாக அந்த நாடுகளே படிக்கிற மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, டென்மார்க்கு, ஜப்பான் வரிசையாக இருக்குது. எல்லா நாட்டிலையும் இது இருக்குன்னு விசாரணை கமிஷன் போட்டு எல்லாம் கண்டிச்சிருக்கிறான். பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு தான் போடணும் அப்படின்னா இப்போ அதெல்லாம் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடைமுறை நடக்குது அப்படின்னா, எப்பா நீ போட்டுக்கலன்னா பரிச்சை எழுத முடியாது, நீ பக்கத்தில் பிள்ளைகளோட உட்கார வைக்க முடியாது, இது சாதாரண சொல்ல ஆரம்பிக்கணும். அதனால் இந்த ஹெச்பிவி வேக்சின்ங்கிறது வந்து ஒரு உயிர்கொல்லி வேக்சின். நீண்ட காலமான விளைவுகள் இதில் ஆய்வு செய்யப்படலை. இதனுடைய எஃபெக்டிவ்னஸ்ஸே 7 மாதம்தான் நீங்களே கம்பெனிக்காரனே சொல்கிறான். ஆனால் நீ சொல்கிறது 50 வயசுக்கு வரக்கூடியதை சொல்கிறீங்க. இப்போது மக்கள் மீது இருக்கிற அக்கறையினால் கிடையாது, இவர்கள் இப்போ கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்கிறதுக்கு மக்களை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இவங்க வீட்டு பிள்ளைகளை ஹெச்பிவி அந்த ஆன்டிவைரஸில் போட்டு வச்சுருக்க வேக்சின். இப்போ நமக்கு வந்து இங்கே நம்மக்கிட்ட இந்த விஞ்ஞானங்கிற பேரால் சொல்லிட்டா அதை ஆதரிக்கிற முற்போக்கு, ஏகப்பட்ட முற்போக்கு இருக்குது. கருப்பு முற்போக்கு, இப்போ வந்து சிவப்பு முற்போக்கு, இங்கெல்லாம் நிறையா இருக்குது. அவங்கெல்லாம் கேள்வி முறையெல்லாம் ஏற்றுக்குவாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666617 மற்றும் 8807666618. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஹெச்பிவி வேக்சின் பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக செலுத்தும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஆனால் இந்த ஹெச்பிவி வேக்சினுக்கு எதிராக சில இயக்கங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதில் தீவிரமாக நீங்கள் சில கட்டுரைகளும் எழுதியிருந்தீங்க. இந்த ஹெச்பிவி வேக்சினை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? மக்கள் வந்து இதில் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இதை நான் புதுசாக சொல்லலை. இந்தியாவுடைய நாடாளுமன்றம் அமைத்த நாடாளுமன்ற நிலைக்குழுவிலேயே அதனுடைய 72வது அறிக்கைன்னு போய் பாருங்க. சரி, ஸ்டாண்டிங் கமிட்டி 72nd ரிப்போர்ட் அப்படின்னு பாருங்க. அந்த அறிக்கை வந்து 2013 கொடுத்துருக்காங்க. அது இந்த ஹெச்பிவி வேக்சின் அது வந்து அதுக்கு முன்னாடி குஜராத்தில் வதோதரா அந்த பகுதியிலையும்
இப்போ கம்மம் டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து தெலுங்கானாவில் இருக்கா, அப்போ ஆந்திரா ஒன்றா இருந்துச்சு. அதில் கொடுத்தாங்க 2009 2010. அதில் வந்து அந்த ஊசி செலுத்ததுனால அந்த குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், பெண்கள், பெரும்பாலும் வந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்த அரசு விடுதிகளில் தங்கி படித்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வந்து அதில் 15 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இந்த தடுப்பூசி போட்டு தடுப்பூசி போட்டதுனால இறந்துட்டாங்க. 200 பேருக்கு மேலே மீள முடியாத வந்து விளைவுகள் ஏற்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஆனதுக்கு பிறகு இதுக்கான விசாரணை நடந்துச்சு. அந்த விசாரணை வந்து தவறாக நடந்துச்சு. அந்த விசாரணையின் மேலே வழக்கு நடந்துச்சு. வந்து கல்பனா மேத்தா எதிர் இந்திய ஒன்றிய அரசுன்னு இந்த வழக்கு பேர் சுப்ரீம் கோர்ட் வரலும் போச்சு. அது இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்திய நாடாளுமன்றத்தில் அதனுடைய நிலைக்குழு, அது வழக்கமான நிலைக்குழு இருக்குது, அந்த நிலைக்குழு வந்து இது மேலே விசாரித்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அறிக்கையின் மீது என்ன தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கு? இந்த அறிக்கையை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? 3/4 நடந்திருக்குது. ஒன்று, இது வந்து ஒரு ஆய்வறிக்கையாக மருத்துவ வல்லுநர்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தவங்க கொடுத்தாங்க. இதன் மீது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு, அது இன்னும் வந்து இறுதி தீர்ப்பெல்லாம் வரல. இடைக்கால தீர்ப்பு 2018 கொடுத்தாங்க. அதற்கு இடையில் நாடாளுமன்ற இது ஒரு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஊசியினால தான் அப்படின்னு உறுதியானதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நாடாளுமன்ற நிலைக்குழு அதுக்குன்னு தனியாக விசாரித்தாங்க. இந்த 3 இருக்குது இப்போ டேபிளில். இதெல்லாம் எந்த ஆண்டுல நடக்குதுங்க? 2010 இந்த சாவு நடக்குது. 2018 சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட இடைக்கால தீர்ப்பு வருது. 2022 இவங்க வந்து இந்த குழுவினுடைய இது ஆய்வு அறிக்கை என்பது வந்திருக்கு. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை, இது வெளிப்படாத செய்தி இல்லை, இது இப்போ பொது வெளியில் விவாதிக்கப்பட்ட செய்தி. இதில் என்ன அவசரமாக இவங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதில் என்ன பிரச்சனைனா, வந்து இதுக்கு முன்னாடி கோவிட் வந்தபோதும் தமிழ்நாட்டில் தான் மிக அவசரமாக வந்து தடுப்பூசி போடப்பட்டுச்சு. இப்போ இளம் வயது மரணங்கள் தமிழ்நாட்டில் வந்துருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. இதே மாதிரி கர்நாடகாவில் ஹாசன் மாவட்டத்தில் அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அது மாதிரி வந்த உடனே அந்த முதலமைச்சர் அதுக்குன்னு விசாரணை நடத்துவோம், கோவிட் தடுப்பூசியினால தான் அது வந்துச்சா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு அதுக்கான விசாரணை கமிட்டியை போட்டாங்க. இப்போ இவ்வளவு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட பிறகு இங்கே வந்து மா சுப்பிரமணியமே சொல்கிறாரு, இளம் வயது மரணங்கள் அதிகமாக இருக்குது இந்த இதுக்கு கோவிட்டுக்கு பிறகு அப்படிங்க. கோவிட்டுக்கு பிறகு, கோவிட் தடுப்பூசிக்கு பிறகுங்கிற கேள்வியை எழுப்புகிறோம். கோவிட்டுக்கு பிறகு பொதுவாக சொல்லாதீங்க, அது இப்போ இது கிறிஸ்துவுக்கு பிறகுன்னு பேசாதீங்கிறனா. எந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு அரசாங்கம் மூலை முடுக்கெல்லாம் சாராயம் வித்துட்டுருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து சின்ன பிள்ளைகள் உட்பட, பள்ளிக்கூடத்து பசங்க உட்பட வந்து அந்த மதுவுக்கு இதாகிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. வந்து அந்த குடி போதை தொடர்ந்து ஈடுபடும் போது இதய பலவீனம் அடையுங்கிறது பார்த்துருக்குறோம். இப்போ அதனால தான் 40 வயசுக்கு கீழே இருக்கிற நீங்கள் சாதாரணமாக நடந்து போனீங்கன்னா பார்க்கலாம், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நிறையா பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க. இப்போ அதுக்கு இந்த கோவிட் வேக்சின் ஒரு காரணம். கோவிட் வேக்சின் ஒரு முக்கியமான காரணம். இது நீங்கள் இல்லைன்னு நிரூபிங்கிறனா. நீங்கள் வந்து அந்த ஒரு கேள்வி எழுப்பின பிறகு இது என்ன, நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து தடுப்பூசியே போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எந்த தடுப்பூசியும் யாருக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லலை. HPV உட்பட நான் சொல்கிறேன். எந்த தடுப்பூசியும் யாருக்கும் போடாதுங்கிற, வேக்சினே பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லலை. இது யாருக்கு தேவை என்பதை டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்திய அரசு அறிவித்திருக்கிற, அதே மாதிரி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிற புள்ளிவிவரமே என்ன, இந்தியாவில் அந்த கருப்பை புற்றுநோய் இருக்குல்ல, கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், இந்த சர்விக்கல் கேன்சர் ஒட்டுமொத்த பெண்களுடைய மக்கள் தொகையில் 0.014% தான் இருக்கு. ஆனா இந்தியா அதுல சொல்றேன், அதுல மரணம் என்பது என்ன, 0.0094% தான். இதுக்கு எதுக்கு செகண்ட் மணிக்கு போடுறீங்க? பிரச்சனை அதுதான்.
நீங்கள் வந்து தடுப்பூசியை போடக்கூடாதுன்னு சொல்லலை, யாருக்கு தேவைன்னு டெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு மட்டும் போடுங்க. பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு கோழிக்கு ஊசி போடுற மாதிரி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அது? ஆனா வருடத்துக்கு பெண்கள் இந்த சர்விக்கல் கேன்சரால 1.5 லட்சம் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. எத்தனை கோடியில், எவ்வளவு ஆண்டில்? ஒரு வருஷத்துக்கு இல்லை, ஓகே, 5 ஆண்டு 10 ஆண்டுகளில். இதுதான் சொல்லிட்டாங்க. நான் எதுவுமே புதுசாக சொல்லலை. இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிற புள்ளிவிவரத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு இது பற்றி ஹெச்பிவி பற்றி விவாதம் புதுசாக வரல, ஒவ்வொரு முறையும் வருது. அப்போ இந்திய அரசாங்கம் தான் அறிக்கை கொடுக்குறாங்க. இந்தியாவில் 0.014% தான் பாதிப்பு, 0.0094% தான் இறப்பு. இது 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 என்ன? இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர்? இது இவர்களையும் நீங்கள் சாக விடணும்னு நான் சொல்லலை, புற்றுநோயால் அவதிப்பட விடணும்னு சொல்லலை. அவங்கள நீங்கள் தேடி பிடிச்சி பாருங்கள். அதுக்கு 100 ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஹெச்பிவி வேக்சின் தான் தேவையானு முதல்ல முடிவு பண்ணுங்கள். இப்போ ஹியூமன் இந்த பிளவின வைரஸுங்கிறது இருக்குல்ல, இது 200 வகையான காய்ச்சலை உண்டாக்குது, நோய்களை உண்டாக்குது. கேன்சர் அதில் ஒன்று. நம்ம உடலில் வந்து இயற்கையான எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதுவே பெரும்பகுதியை சரி பண்ணிடுது. இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கிற ஐசிஎம்ஆர் அறிக்கையை தான் நான் சொல்கிறேன். எதுவுமே நான் வெளியிலேருந்து சொல்லலை. நான் ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டுலாம் அவங்கள்ட்ட பேசலை. இந்திய அரசனுடைய ஐசிஎம்ஆர் கொடுத்துருக்கிற அறிக்கை தான். இப்போ இந்த பிரச்சனையில் நாடாளுமன்ற நிலைக்குழுவும் சரி, சுப்ரீம் கோர்ட் அந்த அறிக்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்லுது? இந்தியாவினுடைய ஐசிஎம்ஆர், அந்த மருத்துவ ஆய்வுக் கழகம் இருக்கு, மருத்துவ ஆய்வுக் கழகம் இந்த அந்த காடாக்சில், அந்த இவங்க இருக்காங்கல்ல, இவங்க செர்வாக்சில், இந்த 2 கம்பெனிகள், ஸ்மித்லைன் ப்ரீச்சமும் மெர்க்கு கம்பெனி, இந்த நிறுவனங்களின் ப்ரமோட்டராக செயல்படுத்தியே தவிர ரெகுலேட்டராக செயல்படலைன்னு கண்டிச்சிருக்கிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்குது. அப்போ ஐசிஎம்ஆர் பண்ணதே வந்து சரியில்லை அப்படின்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட அறிக்கை இருக்குது. இதுக்கு முன்வைத்து வந்த பிஏடிஹெச்ங்கிற ஒரு தொண்டு நிறுவனம், அமெரிக்காவை சியாட்டிலில் தலைமையாக கொண்டிருக்கிற நிறுவனம், அதுக்கு இங்கே அட்ரஸே கிடையாது, லோக்கல் அட்ரஸே கிடையாது. லோக்கல் அட்ரஸே இல்லாத ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம், சியாட்டிலில் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பேசணுன்னா சியாட்டில் தான் பேசுவோம், சட்டாங்க செல்ல முடியாது. அந்த பார்த்து நிறுவனம் இந்த நம்ம ஆந்திராவும் அந்த பிள்ளைகளெல்லாம், குஜராத் பிள்ளைகளை ஒரு சோதனை எலிகளைப் போல பயன்படுத்தியது என்று கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த பாத் என்ற நிறுவனத்தை இந்தியாவுக்குள் அனுமதிக்க கூடாதுன்னு நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவிச்சிருக்குது. எல்லாமே குற்றவாளி குழுல நடத்தி வச்சிருக்காங்க. அதை போய் இப்போ போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ தமிழ்நாடு அரசுக்கு என்னன்னா, கம்பெனிக்காரன் காசு கொடுக்குறான், இங்கே ஒரு பகுத்தறிவு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. விஞ்ஞானம்னு சொல்லிட்டீங்கன்னா எது வேணாலும் ஏற்றுக்குவாங்க. இது விஞ்ஞானம், மருத்துவம். மக்கள்கிட்ட இயல்பாக பயம் இருக்குல்ல, எவ்வளோ பேருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் யாருக்கு இருக்கு? வந்துருமோன்னு பயப்படுவாங்க. ஆமாம். யாருக்கு வருது? இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ 0.014%, அது யாருக்கு? 50 வயசை தாண்டினவங்களுக்கு. அதனுடைய சிம்டம் எப்போ வருது? 40 வயசை தாண்டின பிறகு. நீ 12 வயசு பிள்ளைகளுக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க. இதனுடைய எஃபெக்டிவ் பீரியட் என்ன? அவனே சொல்கிறான் 7 மாதம்னு. கம்பெனி தயாரித்தவனே சொல்கிறான் 7 மாதம் தான் இதுக்கு ப்ரிவென்டிவ்க்கான வீரியம் இருக்குங்கிறான். நீ 12 வயசு பிள்ளைக்கு 13 வயசு பிள்ளைக்கு போடுறீங்க. எப்போ? 50 வயசுக்கு பிறகு வருவங்கிறதுக்காக. ஃப்ராடு இல்லையா அது? மெடிக்கல் ஃப்ராடு இல்லையா அது? இதுக்கு சுப்பிரமணியம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். என்ன வேலை இது? மக்கள் மீது இந்த கம்பெனிகள் போர் தொடுக்கிறான். அதுக்கு நீ வந்து துப்பாக்கி நீட்டிட்டு இருக்கிற, அவனுக்கு சாதகம் பண்ணிக்கிட்டு அவன் 2 ரூபா கொடுப்பான் உனக்கு, அவ்வளோதானே? நமக்கு தெரியும் இந்த மருந்தில் வந்து எவ்வளோ மடங்கு லாபம் இருக்குன்னு. நாடாளுமன்றத்தில் 4 நாளைக்கு மட்டும் தானே பேசிட்டு இருக்கிறாங்க. 1 ரூபா மருந்தை 100 ரூபாய்க்கு விற்கிறான், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது நாடாளுமன்றம் இப்போ தான் பேசிட்டு இருக்கிறாங்களே, தொடரில் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. நமக்கே தெரியுமே ஒரு மருத்துவத்தை எவ்வளவு வந்து சாம்பிள் கொடுக்குறாங்க ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு. ஆனால் அவ்வளோ அள்ளி கிடைக்குது. நீங்கள் வந்து இந்த மருத்துவ ரெப்ரசன்டேட்டிவ் சங்கமே ஆண்டுக்காண்டு அவங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சங்கம் இருக்குல்ல, விற்பனையாளர் சங்கம், அவர்களே ஒவ்வொரு தடவையும் அறிக்கை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு சங்கம். அது அவங்க தான் விற்கிறாங்க, ஏன்னா அவங்க பழப்புன்னு விற்கிறாங்க. ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சங்க சார்பில் இவ்வளவு மடங்கு விலை விற்கக்கூடாது. 2வது எல்லாமே உயிர் காக்கும் மருந்து நோய் தடுப்புன்னு சொல்கிறீங்களே தவிர அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
அதில் வந்து நீங்கள் கொடுக்கும்போதே கீழே சின்னதாக ஒரு படிக்க முடியாத அளவு எழுதி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து யூரின்லேயே போயிடும்னு. இது ஃப்ராட் இல்லையா? அது நீங்கள் நமக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த நமக்கு வந்து இந்த சி வைட்டமின் டேப்லெட்னு விற்பாங்க. நமக்கு ஏதாவது நாக்கில் புண்ணு வந்துச்சுன்னா உடனடியாக ரெடிமேடாக போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறது. அதில் நீங்கள் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா யூரின் மஞ்சளாக போகும். அதில் சின்ன அந்த டேப்லெட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 95% மேலே வெளியே போயிடும். அது பயன்படுத்தல ஒரு அது பயன்படாது, வெளியில் போயிடும். 5% தான் உங்களுக்கு உள்ளே போகுது. 5% உள்ளே போகிறதுக்கு 95% எதுக்கு சேர்க்குறீங்க? இப்போ நீங்கள் 50-50னா கூட சரி, எதுக்கு? காசுக்கு. அதுலேயும் பல மடங்கு லாபம். இந்த லாபத்தில் ஒரு பகுதியை கட்சிக்காரன் கொடுக்குறான். இதை வச்சுட்டு தான் கம்பெனியை நடப்பி கட்சி நடக்குது. இல்லை அவன் ஒரு 1000 ரூபாய் வந்து நம்ம ஆள் வாக்காளரை கொடுத்துருவாரு, இவர் முடிஞ்சு போச்சு கதை. ஒட்டுமொத்தமாக ஒரு கிரிமினல் கேங் மாதிரி நடந்துக்கிறாங்களே. மக்கள் மீது, மக்களுடைய உடல் நலத்தின் மீது ஒரு போர் தொடுக்கிறாங்க இந்த கம்பெனிகள் சார்பில். நான் இந்த ஹெச்பிவி வேக்சின் என்ன தேவைன்னு இப்போ நிறுவீங்க. எவ்வளோ பேருக்கு கேன்சர் வந்துருச்சு? இது என்ன ஆயிடுச்சுன்னா சாதனை பட்டியலில் வர சேர்த்துக்கிறாங்க. இதை இவங்கெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து நம்ம பிள்ளைகள் மேலே அக்கறைப்பட்டு வந்து கேன்சரை நிறுத்துறதுக்கு பண்ணுறாங்க. என்ன வந்துருச்சு இப்போ? கடந்த பட்ஜெட்ல கூட இதுக்காக 36 கோடி தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. இவர்களுக்கு ஒதுக்கியது எவ்வளோன்னு கணக்கு பார்த்தா தான் தெரியும். கம்பெனிக்காரன் இதாங்க இது என்ன, இது நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறீங்கன்னா மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க. கம்பெனிக்காரனுக்கு ஒன்றும் சும்மா ஒன்றை கொடுக்கல. இல்லாமல் பணம் வாங்கி தானே அவன் கொடுக்குறான். அந்த பணத்தில் எவ்வளோ கமிஷன் எங்கே நமக்கு தெரியாதா? இலவச சைக்கிள், இலவச லேப்டாப்பு எல்லாத்துலேயும் எவ்வளோ கமிஷன் வருதுன்னு நமக்கு தெரியாதா? எந்த நிறுவனம் ஐயா இது இந்த தடுப்பூசி வந்து தயாரிக்கிறாங்க? மெர்க்கு ஒன்று, ஸ்பிளிட்லைன் பீச்சம்னு ஒரு கம்பெனி. இந்த 2 கம்பெனி தயார் பண்ணுறாங்க. இந்த 2 கம்பெனிகிட்டையும் இவங்க வாங்குறாங்க. இவங்க மெர்க்கு கம்பெனி உலகம் ஃபுல்லாக தெரியும். அவங்க வந்து சேல்ஸ் ப்ரொமோஷனுங்கிற பேரால் லஞ்சத்தை கொடுப்பான். நம்ம கணக்கில் பேர், அதுக்கு பேர் லஞ்சம்னு பேர், அவனுக்கு பேர் சேல்ஸ் ப்ரொமோஷன்னு பேர். இந்த ஹெச்பிவி வேக்சின் ஃபெயில்டு வேக்சின் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில், நான் வரிசையாக அந்த நாடுகளே படிக்கிறேன் பாருங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, டென்மார்க்கு, ஜப்பான் வரிசையாக இருக்குது. எல்லா நாட்டிலையும் இது இருக்குன்னு விசாரணை கமிஷன் போட்டு எல்லாம் கண்டிச்சிருக்கிறான். இந்தியாவுக்குள்ளேயும் அது மாதிரி இருக்குது. நாடாளுமன்ற நிலைக்குழு கண்டிச்சிருக்கு, சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்குது. இதுக்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து என்ன நடத்தாது? இங்கே என்ன ஆகுது? நாங்கள் விஞ்ஞானம் என்ற பேரால் எது வேணாலும் செய்யலாம், இலவசம்னு சொல்லிட்டா எது வேணாலும் வாங்கிக்கலாம். கோவிட் தடுப்பூசி இருக்குல்ல, கோவிட் தடுப்பூசியும் இப்படி தானே பண்ணாங்க. போனவங்க வந்தவங்க எல்லாருக்கும் இது இல்லைன்னா நீ வந்து பரீட்சை எழுத முடியாது, நீ வந்து ரேஷன் கார்டு போக முடியாது, வண்டி ஏறுறதுக்கு நீ பாஸ், ட்ரெயின் பாஸ் வாங்க முடியாது, இவ்வளோ பண்ணாங்கல்ல. பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? உலகம் ஃபுல்லாக என்ன அறிக்கை? பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அவங்களுடைய மாணவர்கள் வச்சு ஆய்வாளர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையை நாடாளுமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்குது. அது என்ன சொல்லுது? இது எஃபெக்டிவ் கிடையாது. 42% ஆஃப் த பீப்புளுக்கு, இந்த வேக்சின் போட்டவங்களுக்கு இது தடுக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் கூட ரொம்ப தொடக்க நிலையில் இருந்த கோவிட் வந்தவங்களுக்கு தான். மற்றவங்களும் எஃபெக்டிவாக இல்லை மட்டும் இல்லை, 86% பேருக்கு நரம்பு தொடர்பான நோய் வந்துக்கிட்டு இருக்குது. சில நோய்கள் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த நரம்பு, இந்த விரல் நுனி வந்து மறுத்து போகுது. அந்த கரு வந்து உடனடியாக பிடிச்சி, அதாவது கரு சிதைவுன்னு அர்த்தம் இல்லை, கரு பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி அது இதெல்லாமே. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஃபர்டிலிட்டி கிளினிக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளோ அவசரமாக இந்த தடுப்பூசி போடுறதுனால என்ன ஆதாயம் இருக்கும்? பண ஆதாயம் இருக்குது, ஓட்டு ஆதாயமும் கிடைக்கும். நம்ம ஆள் வந்து தலையை கொடுத்துட்டு ஓட்டு போட்டுருவான். ஏன்னா இது என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஏன்னா இப்போ உடனடியாக தெரியாது. அது இப்போ இதனுடைய விளைவு என்பது, தீய விளைவு என்பது உடனடியாக தெரியாது. உடனடியாக சில அலர்ஜி வரும், மற்றது வரும், அவ்வளோதானே தவிர இது நீண்ட காலத்துக்கு பிறகு தான் வரும். இப்போ அதுதானே பிரச்சனையே. இப்போ நீங்கள் உடனடியாக தெரியாது. சரி, இதெல்லாம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இதனுடைய பேட் எஃபெக்ட்ஸ் வரும். ரெண்டாவது, இந்த பிள்ளைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, அந்த 12 வயசு 13 வயசு, இதில் ஒன்று ஜஸ்ட் அப்போ தான் வயசுக்கு வந்திருப்பாங்க, அல்லது அந்த வயசுக்கு வரக்கூடிய டைமாக இருக்கும். இப்போ அந்த பீரியடில் நீங்கள் கொடுக்குறீங்க. இதனுடைய எஃபெக்ட்டுங்கிறது ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் தெரியும். கஷ்டம் என்ன? இதனால தான் வந்துச்சு நீங்கள் நிரூபிக்க முடியாது. நோய் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, நரம்பு நோய் வந்துச்சு, நினைவாற்றல் குறையுது, இது எல்லாமே இருக்குது இதில். ஆனால் இது ஒன் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே,
ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்களுடைய உணவு பழக்கங்கள் காரணம் இருக்கும், நீங்கள் இடையில போட்ட மருந்துகள் வேறு வேறு மருந்துகள் காரணமாக இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் காரணமாக இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் காரணமாக இருக்கும். எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். இது இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்க முடியாது, இருக்குன்னு நிரூபிக்க முடியாது. அப்போ நிரூபிக்க முடியாமல் இல்லை, ஆனால் அதுக்கான இது செலவும் அதுக்கான எஃபர்ட் இருக்குது பாருங்கள், சாதாரணம் இல்லை. அப்படி போகக்கூடிய முடிஞ்சவங்க தான் அது மாதிரி வழக்கு தொடுத்து நிற்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இல்லைன்னா சில நிறுவனங்கள் அதுக்குன்னு இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 2020, 2021 கோவிட் வந்துச்சு, 2021 22, 22, 23, 23, 24 ஒரே செட் ஆஃப் பீப்புளை அந்த பனாரஸ் யூனிவர்சிட்டி குரூப்பு தொடர்ந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு பண்ண பிறகு தான் அறிக்கை கொடுக்குறாங்க. இது வந்து 86% பேருக்கு நரம்பு நோய்கள், கரு பிடிக்காமல் போகுது, இந்த மாதிரியான வரிசையாக சொல்கிறாங்க. 56%, 56% வரிசையாக ஒரு அறிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சாதாரண பனாரஸ் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் ஆன் இதுன்னு போட்டிங்கன்னா ஹெச்பிவி இப்போ இது இப்போ போட்டிங்கன்னா இப்போ வந்துடும். அது மாதிரி ஹெச்பிவி பற்றிய நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் நான் இப்போ சொல்கிறேன்னா ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், மிக நீண்ட அறிக்கை அது. ஐசிஎம்ஆரில் அது மாதிரி அதில் சம்மந்தப்பட்ட இவங்கள்ட்ட வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட, WHO ஆட்கள்கிட்ட, ஸ்மித்தலின் பீச்சமனுடைய சயின்டிஸ்ட்கிட்ட எல்லாத்தையும் இது விசாரணை நடத்தி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் கன்வின்சிங்காக இது ஃப்ராடு, இது மக்களை வந்து ஒரு சோதனை அலி போல் பயன்படுத்தியிருக்கிறீங்க என்பது சொல்கிறாங்க. அப்போ இது என்னென்னா இது இப்போ நமக்கு இப்போ இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வேணுங்கிறது சட்டப்படி இருக்குங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த சம்மந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து விவரம் சொல்லணும், அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுங்கிறதுனால அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லணும். இன்னின்ன நன்மைன்னு நாங்கள் கருதுகிறோம், இன்னின்ன வகையில் கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களோட ஒப்புதல் பெறணும். இப்போ அந்த ஆந்திராவிலையும் குஜராத்லேயும் பிள்ளைகள் செத்து போனதனுடைய விஷயம் என்னென்னா அவர்களுடைய பெற்றோர்களுக்கே தெரியாது. எல்லாம் பிள்ளைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதில் 14,000 பிள்ளைங்க, 14,000 பிள்ளைகளில் 12,000 பிள்ளைங்க எஸ்சி இது இந்த எஸ்சி எஸ்டிக்கான அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டலில் ஃப்ரீ ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க. ஹாஸ்டல் வார்டன் எல்லாருக்கும் எழுதி போட்டிருக்காரு. இப்போ அதெல்லாமே போட்டாங்க முறைகேடுன்னு. இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும், இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு தான் போடணும் அப்படின்னா, இப்போ அதெல்லாம் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடைமுறை நடக்குது அப்படின்னா, எப்பா நீ போட்டுக்கலன்னா பரிச்சை எழுத முடியாது, நீ பக்கத்தில் பிள்ளைகளோட உட்கார வைக்க முடியாது, இது சாதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இது போட்டுக்கிட்டால் நன்மைங்கிறத மட்டும்தான் பேசுவாங்களே தவிர போட்டால் தீமைன்னு ஒரு அறிக்கை இருக்குது இப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஏற்றுங்க, போடணுங்கிற கருத்தை கூட நீங்கள் அரசாங்கம் ஒன்று ஏற்றுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் கருத்து இருக்குதுப்பா, நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுத்துங்க. கன்சென்ட் லெட்டர் வந்து பெட்ரோல்கிட்ட வாங்கினேன் என்ன இருக்குது, நீங்கள் செகண்ட் பண்ணி போட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாமே என்னென்னா இது கணக்கு காட்டணுன்னொன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பக்கத்தில் பூந்து இந்த பக்கம் அந்த கேம்பெல்லாம் பார்த்துருக்குறவங்க. இங்கே நீங்கள் வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா கோவிட் போது எவ்வளவு நடந்திருக்குது. நீங்கள் ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கே தெரியாதுமா, நான் என் பேரில் நான் தடுப்பூசி போட முடியாதுன்ட்டேன். நான் தடுப்பூசி போட்டதாக சர்டிஃபிகேட் இருக்குது. கேட்டால் அப்போ ஏதோ ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு முடியாதுட்டானுங்க. நம்ம தம்பி ஒருத்தர் போய் எனக்கே தெரியல போய் வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு என்னன்னு தெரியாது. நான் அந்த ஏர்லைன்னு வச்சுங்க ரெடியாக கிடைக்குதே. இதுக்குள்ளே என்ன நடக்குது, எதுக்குள்ளே குறுக்க நடுக்க ஓடுது எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு பக்கம், அது ஒரு ஊழல் முறைகேடுன்னு வச்சுங்க. நீங்கள் முறையாக நடத்துனது சொல்கிறேன் நான். அதனால் இந்த HPV வேக்சின்ங்கிறது வந்து ஒரு உயிர்கொல்லி வேக்சின். நீண்ட காலமான விளைவுகள் இதில் ஆய்வு செய்யப்படலை. இதனுடைய எஃபெக்டிவ்னஸ்ஸே 7 மாதம்தான் நீங்களே கம்பெனிக்காரனே சொல்கிறான். ஆனால் நீ சொல்கிறது 50 வயசுக்கு வரக்கூடியதை சொல்கிறீங்க. இப்போது நமக்கு தெரியுங்க வேக்சினுடைய வாழ்நாள் எவ்வளோ உடலுக்குள்ள, ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா, அது என்ன மருந்தாது, அது எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன் நான். இன்பில்ட்டாக உடம்புக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிறப்பிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு சக்தி இருக்க, அதுவே வாழ்நாள் ஃபுல்லாக கிடையாது. அதனால தானே நம்ம வெளியிலேருந்து சத்துணவு சாப்பிட்றோம், மருந்து சாப்பிட்டுக்கிறோம். எதுக்காக, இது வந்து வீக்கன் ஆகுங்கிறது தானே. உனக்கு உடம்புக்குள்ளே இருக்கிறதே வராதுன்னா நீ வெளியிலேருந்து கொடுக்குறது எவ்வளோ நாள் நிற்கும், சாதாரண விஷயம் தானே. அதனால தானே 10 டோஸ் போட சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு டோஸில் முடியணும்ல, ஏன் அவ்வளோ தூரம் டோஸ் போட சொல்கிறீங்க? இன்னும் 1 வருஷம் கழிச்சு திரும்ப செக்அப் பண்ணிங்க, எல்லா கதையும் சொல்கிறீங்கல்ல, எல்லா மருந்துலையும் அதுதானே. ஏன் அதனோட எஃபெக்டிவ்னஸ் அவ்வளோதானே. அது எந்த மருந்துக்கு இருக்கிற இயல்பான குணம் தானே. அது ஆயுசுக்கும் ஒரு டோஸை சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடும், அப்படி ஒன்று இருக்க முடியுமா?
அப்போ இதை நீங்கள் வந்து இப்போ போட்டுட்டா 50 வயசுக்கு பிறகு வராதுன்னு சொன்னீங்களே, இதை விட ஒரு ஃப்ராட் எதுவும் கிடையாது இல்லை. இந்த சிம்பிள் கேள்வியை வந்து யாரும் கேட்கறது இல்லை. அதனால நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது வந்து மக்கள் மீது இருக்கிற அக்கறையினால கிடையாது. இவர்கள் இப்போ கம்பெனிக்காரர்கிட்ட காசு வாங்குறதுக்கு மக்களை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இவங்க வீட்டு பிள்ளைகளை ஹெச்பி வேறு அந்த ஆன்டி வைரஸ்லாம் போட்டுக்க சொல்லுங்கள், வேக்சின் மாசுப்பிரமணிய வீட்டிலலாம் போட்டுக்க சொல்லுங்கள். அப்போ தானே முடியும். இப்போ கொரோனா காலகட்டத்தில் வேக்சின் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ விழிப்புணர்வு கொடுத்தோம். மக்கள் வந்து அனைவருமே முக்கால்வாசி பேர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இதில் இருந்து தங்களை வந்து தற்காத்து கொள்ள முடியும்? வேக்சின் அனைவருமே போடுறது மாதிரியான ஒரு சூழல் தானே ஏற்படும். அதாம்மா, நம்ம வந்து என்னென்னா அரசாங்கம் வந்து இது இந்த மாதிரி பண்ணுறது இருக்குல்ல, அரசாங்கமே ஒரு என்டையர் மிஷினரி அதை வந்து இது போட்டால் நல்லது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வந்து இங்கே நம்மக்கிட்ட இந்த விஞ்ஞானங்கிற பேரால் சொல்லிட்டா அதை ஆதரிக்கிற முற்போக்கு, ஏகப்பட்ட முற்போக்கு இருக்குங்க. கருப்பு முற்போக்கு, இப்போ வந்து சிவப்பு முற்போக்கு, இங்கே எல்லாம் நிறையா இருக்குது. அவங்கெல்லாம் கேள்வி முறையெல்லாம் ஏற்றுக்குவாங்க. இவர்கள் தான் ஒரு மக்கள் பிரச்சனையில் அக்கறையோடு இருப்பவர்கள், களத்தில் இருப்பவர்கள், தான் மக்கள் நம்புவாங்க. ஒரு வந்து வெவ்வேறு கட்சியில் கூட இருப்பாங்க மக்கள், இல்லாத இந்த கட்சியை பற்றி. ஆனால் இவர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும். இவர்களும் சேர்த்துட்டு பேசுவோம். விஞ்ஞான வழிபாடுன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு விஞ்ஞானங்கிற பேரால் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு விஞ்ஞான வழிபாடு. அது ஒரு கடவுளாயிடுது. அப்போ அதன் மூலமாக என்ன, அது தமிழ்நாட்டில் அதிகம். வேறு மாநிலத்தில் கூட ஊசி போடுறதுக்கே பயப்படுவான். அது ஒரு வகையான மூட நம்பிக்கை. இங்கே என்னன்னா ஊசி போடலைன்னா டாக்டர் நல்ல டாக்டரே கிடையாது. நம்ம பேஷண்ட்டே என்ன பண்ணுவார், என்ன ஊசியெல்லாம் போடலையா டாக்டர்னு அவருக்கு நீட்டாக ஒரு வைட்டமின் ஊசியை போட்டு அனுப்பிடுவார். அப்போ என்னன்னா நல்ல டாக்டர்னா ஊசி போட்டால் தான் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கோள் இங்கே வந்துடுது இல்லை. ஏன்னா அது விஞ்ஞான வளர்ச்சி, இது ஒரு பகுத்தறிவு பூமி. இது அப்படியான ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதனால் நீங்கள் விஞ்ஞானம் என்ற பெயரால், மருத்துவம் என்ற பெயரால் எதை சொன்னாலும் பண்ணிக்குவாங்க. இலவசமாக கொடுக்குறீங்க, வந்துட போகுதுன்னு பயமுறுத்துறீங்க. செய்கிறது எல்லாமே அரசாங்கம்னா சும்மா யாரோ ஒரு கட்சிக்காரங்க பேசிட்டு போனால் யாரும் கேட்க மாட்டான். அதை நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா சொல்கிறாங்க. அதை பற்றி எல்லா இடத்துலையும் போஸ்டர் போடுறீங்க. யாராவது ஒரு செலிபிரிட்டியை வச்சு, யாராவது ஒரு இப்போ இந்த சினிமா நட்சத்திரத்தை வச்சு அதை பற்றி விளம்பரம் பண்ணுறீங்க. அப்படிலாம் பண்ணும்போது இதுதான் உண்மை போல இருக்குன்னு நினைப்பாங்க. இதற்கு மாற்றான உண்மையை சொல்லக்கூடியவர்கள், அதாவது இன்னொரு கருத்தை சொல்லக்கூடியவர்கள் என்ன வாய்ப்பு இருக்குது மாதிரி. இப்போ அதனால் இது வந்து மக்கள் இந்த அரசாங்கம் சொல்லுதுங்கிறதுனால கேட்டுக்குவாங்க. இலவசமாக வேறு கிடைக்குது. நீங்கள் காசு கொடுனா கூட பல பேர் யோசிப்பான். ஆமாம், சும்மா கொடுக்குறாங்க. அப்போ வந்து போட்டுக்கலாம், அது கேன்சர் வராமல் தடுக்கும் தானே சொல்கிறாங்க. கேன்சர் வராமல் தடுக்காதுன்னா கூட பிரச்சனை இல்லைம்மா. இதில் வந்து இது தீய விளைவுகளை உண்டாக்கும் என்பது தான் நான் கவலைப்படுறது. இப்போ நீங்கள் ஒரு மருந்து போடுறீங்க, அது எஃபெக்டிவாக இல்லைன்னா அது சும்மா போடுறீங்க. அதனால் அந்த மக்களுக்கு அதில் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அன்றைக்கி இருக்கிற கொஞ்சம் நேரம் வலி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது தீய விளைவுகளை ஏற்படுத்தும், தீராத நரம்பு நோய்களை உருவாக்கும் என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டில் இல்லை, 2 நாட்டில் இல்லை, பல நாடுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இல்லை அதெல்லாம் வந்து சரியில்லை, அந்த அறிக்கைகள் கொடுக்கப்பட்ட சூழல் வேறு. இப்படி நீங்கள் சொல்லுங்கிறேன். உங்கள் டேபிளில் அது இருக்குது. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அறிக்கை இருக்கும்போது எப்படி நீங்கள் போகலாம் ஒரு அரசாங்கம்? ஐசிஎம்ஆரே குற்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஐசிஎம்ஆரே தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு குற்றம் சொல்லி அது அறிக்கை. அது இதுவரையிலும் கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. கண்டெஸ்ட் பண்ணலைங்கிறது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு அந்த கல்பனா மேத்தா வழக்கில் இது சரியான அறிக்கை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துலையும் இது வந்து மறுக்கப்படலை. அப்புறம் எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இதில் ப்ரொசீட் பண்ணுறாங்க? இதே மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் தானே இது டெஸ்ட்டுக்கு தானே பண்ணாங்க. குஜராத்லேயும் ஹரியானாவிலையும் அதில் ஆந்திராவிலையும் அதில் தான் தப்புன்னு ஆகிருக்கு. இப்போ பிள்ளைங்க இறந்து போன பிறகு எல்லாம் வாய்ஸ்லெஸ்ஸாக அவங்களுக்கு வந்து குரலற்ற மக்கள் அவங்க. அது இப்போ வெளியில் பட்டு வெளியில் வந்து இதாகிருக்கு. இறந்து போனதுனால வந்துச்சு. அது எல்லாருமே இறந்து போயிட மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஊடகத்தில் மாட்டிக்க மாட்டாங்க. அதான் சொன்னேனே, நீங்கள் வரக்கூடிய விளைவு ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுக்கு பிறகு வரும்போது இதனால தான் வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு இது மறந்தே போயிருக்கும். இப்படி ஒரு ஊசி போட்டோங்கிறதே மறந்துருக்கும். இதனால தான் வந்துச்சுன்னு நிரூபிக்கிறதுலையும் அவ்வளோ சாதாரண வேலை கிடையாது. அவ்வளோ எலிமினேட் பண்ணணும். இதனால் இல்லை, அதனால் இல்லைங்கிறதுலாம் எலிமினேட் பண்ணுறதுக்கான அவ்வளோ டெஸ்ட்டு வைக்கிறதுனா அதுக்கான செலவு அதிகம் பண்ணணும், அதுக்கு மெனக்கிடணும். இப்போ நீங்கள் அப்படி நடக்கிற வழக்குகள் தான் அப்படி சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் நடக்குது. சில பேர் தான் அப்படி பண்ண முடியும்னு வச்சுங்க, பண்ண முடியாது. அப்போ வந்து இது வந்து ஒரு கேள்வி முறை இல்லாத ஒரு வேட்டையாக நடக்குது.
இது சரியில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த HPV வேக்சின் ஸ்கீமை நிறுத்தணும் என்பது தான் நான் கேட்டுக்கிறேன். மக்களும் இதுல விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆமாம், சும்மா போடுறாங்கிறதுனால கண்ணாமண்ணான்னு போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டெஸ்ட் பண்ணி தேவைங்களுக்கு போடுறேன். நான் வந்து இப்போ நோ வேக்சின், 0 வேக்சின் நான் சொல்லவே இல்லை. திரும்ப தான் சொல்கிறேன். கட்டாய தடுப்பூசி, யுனிவர்சல் அனைவருக்குமான தடுப்பூசி, ரெண்டும் தப்பு. கட்டாயப்படுறதும் தப்பு, அனைவருக்கும் என்பது தப்பு. நோய் என்பது அனைவருக்கும் கிடையாது, அதுவும் கேன்சர் என்பது அனைவருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அப்புறம் நீங்கள் மட்டும் வந்து அப்படியே வந்து யாருக்கு வரும்னு தெரியாது, எனவே எல்லாருக்கும் போடு அப்படின்னா இது எப்படி? இது அது அப்படி ஒன்றும் ப்ரிவென்டிவ் மெத்தட் அப்படி எதுவுமே கிடையாது. உணவை பண்ணலாம். நீங்கள் என்னென்ன உணவு சாப்பிடுங்க, உங்களுக்கு எதிர்காலத்தில் அதெல்லாம் வராதுன்னு சொன்னீங்கன்னா அது ரைட்டு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இது தீய விளைவுகள் உண்டாகும். இதில் வந்து நல்ல விளைவுகள் வராமல் போச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீய விளைவுகள் உண்டாகும். நரம்பு நோய்கள் வரும், கரு சிதைவு வரும், கரு பிடிக்கிறது நிற்கும், நினைவாற்றல் குறையும், இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதில் என்ன விளைவுகள் வருங்கிறத உறுதியிட்டு சொல்ல முடியாதுன்னு வேற சொல்லிக்கிறாங்க கம்பெனிக்காரங்க. அப்புறம் எதுக்கு போய் அதில் இறங்குறீங்க? அதனால் அதுக்காக சொல்கிறேன். சரிங்க. இப்போ நடப்பு அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மே 17ஆம் தேதி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் நடத்த போறாரு. இது முதல்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க? நல்ல வேளை தேர்தலுக்கு பிறகு நடத்துகிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி நடத்தினா திமுக என்ன சொல்லும், சீட் எவ்வளோ கொடுக்கலாம் சொல்ல முடியாது. நடத்தட்டும். வந்து திராவிடத்தோடு கை கோர்த்து கொண்டு நடத்துகிற தமிழ் தேசியங்கிறது எங்கே நிற்க போகுது தெரியல. அவர் வந்து ஒரு தீண்டாமைக்கு எதிராக அல்லது வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக புத்த மதத்துக்கு போங்கன்னு ஒரு பக்கம் பேசிக்கிறார். அது வந்து ஒரு திரைமறைவில் சிங்கள பேரினவாத அரசாங்கத்தோட ஒரு உறவை அவருக்கு கொடுக்குது என்பது தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம். இவர்கள் வந்து இந்த ராஜபக்சே ஒரு எம்பியாக போகிறீங்க, ராஜபக்சே அந்த நாட்டினுடைய ஒரு தலைவர், அவருக்கு நீங்கள் கை கொடுத்தீங்க அப்படின்னு வெறும் கை கொடுக்குற நிகழ்ச்சியை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. கொலைகாரன் சர்வதேச கூண்டில் ஏற்றப்பட வேண்டியவன் உலக தமிழர்களே பேசி கொண்டிருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க போய் என்பதுதான் கேள்வி. போனீங்கன்னா ஒரு கை கொடுத்தீங்க, பார்த்தா சிரிக்கவே கூடாதுலாம் அப்படி சொல்ல முடியாது. அப்படி அவ்வளோ விகாரமான ஆட்கள் யாரும் கிடையாது. அப்போ உங்களுடைய நடப்பு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. பார்ப்போம், இந்த மாநாடு நடத்தின பிறகு என்னன்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தினுடைய கடைசி இலக்கு தனித்தமிழ்நாடு கேட்கறது தான். தமிழ் தேசியம் பேசுறவங்க இதை கேட்பாங்களா அப்படின்னு யார் கேட்கறது? திருமாவளவன். அதான் திமுக மடியில் உட்காந்துக்கிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது தான் என்னுடைய முதல் கடமை, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பது தான் ஒரே வழி அப்படி பேசிக்கிட்டு தனிநாடு கேட்குறாருன்னு என்ன அர்த்தம்? அது தனிநாடு கேட்பது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறேன்னா, இந்திய அரசமைப்பு சட்டமும் தனிநாடு கோரிக்கையும் சேருமா? கான்ஸ்டியூஷன் தான் பிரமாதங்கிறீங்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதான் ஒரே வழிங்கிறீங்க. தான் நான் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்கத்தில் கலந்துட்டு பேசுகிறாரு. தலித் என்பது தான் நமக்கான பொது அடையாளம், நீங்கள் வந்து அதன் மூலமாகத்தான் நம்ம சேர முடியும், இதை வந்து ஒரு மனித உரிமை என்று பார்ப்பதை விட இது அதை தாண்டிய ஒரு உரிமைங்கிறத பார்க்கணும். அதற்கான ஒரே கேரண்டி டாக்குமெண்ட் என்ன? கான்ஸ்டியூஷன் தான். அதான் பேசியிருக்காரு எழும்பூரில். இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ் தேசிய பேரியக்கன்னு சொல்கிறோம், தமிழ் இனத்தினுடைய அடிமை சாசனம் என்று சொல்கிறோம். ஏன்? உன்னுடைய மொழிக்கு இங்கே உத்தரவாதம் கிடையாது. உன்னுடைய மொழி ஆட்சி மொழி கிடையாது. உன்னுடைய தாயகம் ஒரு மாநிலமாக இருப்பதற்கு நாடாளுமன்றத்தினுடைய தயவு வேணும். எவனோ ஒருத்த முடிவு பண்ணலாம், யாரோ ஒரு பெரும்பான்மை. ஏன்னா நமக்கு ஒன்றும் பெரும்பான்மை கிடையாது. இங்கே 39 பேர், புதுச்சேரி சேர்த்தா 40 பேர் தான், மொத்தம் 545 பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய பெரும்பான்மை வைத்து தமிழ்நாடு இனிமேல் ஒரு மாநிலமாக கிடையாது, இதில் கொஞ்சம் ஆந்திராவுக்கு கொஞ்சம் கர்நாடகாவும் பிரித்து கொடுக்குறதுன்னு இந்த இந்திய பார்லிமெண்ட் முடிவு எடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறதுக்கு தமிழ்நாடுன்னு நீங்கள் வந்து நீ இங்கே தீர்மானம் நிறைவேற்ற, இது தீர்மானம் தான், நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் போடுறது, நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கணும். உனக்கு பேர் வைக்கிறதுக்கு அவன் தான். உங்களுடைய பெரிய தலைவர் கருணாநிதி என்ன சொன்னார்? நான் இருக்கிற கோட்டையினுடைய புல்லை பிடுங்குவதற்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லை தம்பின்னார்ல, கடிதம் எழுதினார்ல. ஏன்? அது தொல்லியல் துறையில் இருக்குது.
அங்கே இருக்கிற புள்ள பிடுங்கணுன்னா கூட தொல்லியல் துறைக்கு இந்திய அரசுக்கு இவர் அனுமதி கேட்கணும் இப்போ முதலமைச்சர். இதுதான் இருக்கிற அதிகாரம். இந்த அரசமைப்பு சட்டத்தை தான் பாதுகாப்புங்கிறீங்க. பாதுகாப்பு அப்புறம் தனிநாடு கேட்காதவர்கள் தமிழ் தேசியர் அல்ல. கேளுங்களேன், என்னங்கிறேண்ணா அது நாங்கள் தனிநாடு கேட்கல, நீங்கள் எங்களை தமிழ் தேசியர் இல்லை, நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுகளால் வாங்க முடியல, விட்டு போங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறண்ணா? காங்கிரஸோட உட்காந்துக்கிட்டு பாரத மாதாவை பேசிக்கிட்டு பாரத பிரதமர்னு வேறு பேசிக்குவீங்க. அது பேர் என்ன? பாரதம்ங்கிறீங்களா? அது பேர் என்ன? சனாதனம் இல்லாமல் அது பேர் என்ன? சனாதனம் இல்லாமல் பாரதம்ங்கிற பேர் எங்கேருந்து வரும்? பாரத் ரத்னா அவருக்கு வேணும் இவருக்கு வேணும்னு கேட்குறீங்க. பாரத்துங்கிற பேர் எங்கேருந்து வரும்? சனாதனமும் ஆரிய மேலாதிக்கமும் பிராமணியமும் இல்லை என்றால் பாரதம்ங்கிற பேர் எங்க? அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குதா? என்ன வேலைங்கிறண்ணா? எங்கேயோ அதாவது சிங்களனோட உட்காந்து கொண்டு இந்திய அரசனுடைய தொடையில் உட்காந்துக்கிட்டு திராவிடத்தினுடைய தோளில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறீங்க. பேசுங்க. சரிங்க ஐயா, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி, வணக்கம்.